Hello folks, welcome back to Tech Fit Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Redmi Note 11 Pro ஓட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்க ஃபோனுக்கு வந்து வரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரமோஷன். நம்மள நிறைய பேருக்கு கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி வந்து தெரியும். ஆல்சோ அது மேல ஒரு டவுட் வந்து இருக்கும், இது சேஃப் இல்லையா, இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் கரன்சியாவே வந்து இருக்கு, நம்மளால கண்ணால வந்து பார்க்க முடியாது. பட் இந்த PNP காயின் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் அண்ட் செக்யூர்டு கிரிப்டோ காயின். 2021ல இந்த PNP காயின் அபிஷியலா ஹாங்காங்ல வந்து லான்ச் பண்ணாங்க. சோ இதோட ஃபேக்ட் செக் பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து கூகுள் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த PNP காயின்ஸோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த PNP காயின்ஸை நீங்க வந்து பிசிக்கலா வந்து வாங்கிக்க முடியும். சோ நீங்க வாங்குனீங்க அப்படினா இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. உலகத்திலே ஒரே ஒரு கிரிப்டோ காயினை தான் பிசிக்கல் காயினை வந்து ரெகுலேட் பண்ணிருக்காங்க, அதுவும் இந்த காயின் தான். கரண்டா 1 PNP காயின்ஸோட ரேட் பாத்தீங்க அப்படினா 7 ஹாங்காங் டாலர், இந்திய மதிப்புக்கு பாத்தீங்க அப்படினா 70 ரூபீஸ் வந்து வரும். சோ இந்த PNP காயின்ஸ் ஹாங்காங்ல லான்ச் பண்ணும்போது இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 10 ரூபீஸ் தான். பட் வித்தின் 1 இயர்க்குள்ள 7% வந்து growth வந்து ஆயிருக்கு. இப்போ இதோட மதிப்பு பாத்தீங்க அப்படினா 70 ரூபீஸ். பிகாஸ் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மே இவங்களே வந்து ஆத்தரைஸ் பண்ணி ரெகுலேட் பண்றாங்க, ஹீலியோஸ் டாக்ஸ்னு சொல்லிட்டு. சோ இந்த காயின் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைன் அப் பண்ண சொல்லும். சைன் அப் பண்ணிட்டு சைன் இன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணனும். KYC கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களோட பாஸ்போர்ட் ஆர் எனி அதர் இந்தியன் ப்ரூஃப்ஸ் வச்சு நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஸ்ட்ரைட்டா இந்த காயின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். Redmi Note 11 Pro ஓட ரீட்டைல் யூனிட் தான் நம்ம கிட்ட வந்திருக்கு. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் போன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கீழே 108 MP குவாட் கேமரா செட்டப், 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. சைடில் பிராண்டிங்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துக்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா வேரியன்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்டார் ப்ளூ 6GB 128GB வேரியன்ட் தான் நம்ம கிட்ட வந்திருக்கு. 18,000 ரூபீஸ்க்கு எங்க ஊர் காரைக்குடியில் இருக்க MI ஸ்டோர்ல தான் இந்த ஃபோன் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே எப்போதும் போல அதே மாதிரி தான் வந்துருக்கு. பில்டப் எல்லாம் ஓவராக தான் இருக்குது. இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன், இந்தியாவில் நாங்கள் தான் வந்து பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு எத்தனை பிராண்டு தான் இதை சொல்லிட்டு தெரிய போகிறாங்கன்னு தெரில. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சீல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கட் பண்ணல. ஸோ இப்போ வந்து சீல் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்லெட்டில் நமக்கு சிம் எஜெக்டர் டூல் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்ததாக ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அந்த புக்லெட்லேயே TPU கேஸ் வந்து இருக்குது. கேஸோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. நல்ல ஹார்ட் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு வேறு கலரில் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இல்லாமல் கலரில் கொடுத்தா. ஸோ இப்போ வந்து அன்ராப் பண்ணிடலாம் மேலே இருக்க ரேப்பை. ஃபோன் பார்க்குறதுக்கு ப்ளூ கலர் வேரியன்ட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிளிட்டர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்ததுமே நான் வந்து பிளாக் கலர் வேரியன்ட் தான் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணேன். பட் ஆனால் பிளாக் வந்து எங்கேயுமே கிடைக்கல. பிளாக் கலர் வேரியன்ட் இல்லைங்கவும் சரி ஏதாச்சும் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன். பட் ப்ளூ கலர் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிளாக்கை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கிளிட்டர் ஃபினிஷ்லாம் வெயிலில் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமாக மின்னுது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த தடவை ஃப்ளாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பொறுத்தவரை Note 10 Proவில் கர்வ் டிசைன் கொடுத்துருந்தாங்க. இதில் அந்த ஃப்ளாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஓரியோ பொறுத்தவரை லெஃப்ட் சைடில் எதுவுமே வந்து இல்லை. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ப்ளஸ் வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் வந்து இருக்குது. அண்ட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, ப்ளஸ் IR பிளாஸ்டர் வந்து இருக்குது. அண்ட் ஃபோனோட டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு டைப் C போர்ட் வந்து இருக்கு, ப்ளஸ் ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால நான் சிம்பிளாக ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனோட டிசைன் வந்து எப்படி இருக்குது, ஹோல்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபோனோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா Note 10 Proவில் கர்வ் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க, இங்கே ஃப்ளாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட கவரேஜ் ஏரியா, அதாவது உங்களுக்கு சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. என்னதான் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 10 Proலையும் 11 Proலையும் ஒரே மாதிரி இருந்தாலுமே பார்க்குறதுக்கு 11 Pro யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது, பல்கி ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவில் ஏதோ வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே வந்து ஃபோன் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். இது கொஞ்சம் பல்கியான ஃபோன் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஒரு 65% ஏரியா மட்டும்தான் வந்து கவர் பண்ண முடியுது.
ஸோ இப்போ வந்து ஃபோன் வந்து பூட் அப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸ்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சி சார்ஜருக்கான பிரிக் வந்து கொடுத்துருக்காங்க. 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, நல்லாவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோமியோட சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தது ரொம்பவே சூப்பரான விஷயம். அடுத்ததாக பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். ஃபஸ்ட் இதோட லென்த்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெருசாக இருக்குது, பயங்கர நீளம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதை விட கொஞ்சம் நீளமாகவே வந்து இருக்குது. ஸோ குவாலிட்டி பொறுத்தவரை ஸ்டடியான மெட்டீரியலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நமக்கு அந்த லென்த்தன் பண்ணுறதுக்கே வந்து வரமாட்டேங்குது, அந்தளவுக்கு நல்ல ஹார்டாக வந்து இருக்குது. ஸோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருந்த ஐட்டம்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபோன் வந்து பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து ஒரு சில குட்டி செட்டப் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க அந்த டிபியூ கேஸை போட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக டிபியூ கேஸ் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அந்தளவுக்கு செம ஹார்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்டிவ்னஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை போட்டு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கீழே விழுந்தாலும் ஒன்றுமே வந்து ஆகாது, அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கும். பட் ஆனால் அந்த எல்லோ இஷ்ஷாக ஆகிறது மட்டும் இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸில் வந்து தடுக்கவே முடியாது. ஸோ அது ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் இந்த கேஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஃபோன் வந்து ஃபுல்லி பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வந்து லோட் ஆகிடுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். டச் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சென்சிட்டிவாகவே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை இதில் வந்து 2 ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 60 Hz 120 Hz ரெண்டு ரெஃப்ரெஷிங் ரேட்டில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ. பட் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் 120 Hz வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா 60 Hz மாறவே மாட்டீங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது, நல்ல ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் வந்து கொடுக்குது அந்த ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ யூஸ் பண்ணும்போதே நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து மாறவே மாட்டீங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கேமரா வந்து இனிஷியல் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம், எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் ஒரு டெடிகேட்டடான வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிளாரிட்டி பொறுத்தவரை சூப்பராக இருக்குது. கலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டான கலர்ஸ் வந்து கொடுக்குது. பேக் கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜ் தான் வந்து சொல்லணும், இனிஷியலாகவே எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ கிரைன்ஸ் வந்து பகல்லையே கிட்டத்தட்ட வர்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஃபோன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 128 GB வேரியண்ட்டில் 21.9 GB வந்து ஆல்ரெடி ஆக்குபைட். உங்களுக்கு அவைலபிள் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 106 GB கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும். MIUI வெர்ஷன் 13 வந்து ரன் ஆகுது, பட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் வந்து ரன் ஆகுது ஸ்டில். Note 10 Pro பார்த்தீங்க அப்படின்னா அது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 தான் வந்துச்சு. இப்போ வந்து 11 ப்ரோவும் ஆண்ட்ராய்டு 11 வந்து கொடுக்குறது ரொம்பவே டிசப்பாயிண்டடான விஷயம். நான் வந்து எதிர்பார்த்தேன் ஆண்ட்ராய்டு 12 வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இன்னும் 2-3 மந்த்ஸில் வந்து கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக வந்து இருந்திருக்கும். ஸோ ரேமை பொறுத்தவரை 6 GB ரேம் தான் இன்டர்னல் ரேமு, ப்ளஸ் 2 GB ரேம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோனோட ஸ்பீடு ப்ராசஸிங் எல்லாமே வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன் பொறுத்தவரை ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11th April. மேபி May 11th அன்னைக்கு வந்து நான் 30 டேஸ்க்கு அப்புறம் வீடியோ வந்து போடுவேன். அதை விட எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ வீடியோ வந்து போடுவேன். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோன் வச்சு இனிஷியலாக எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். எந்தளவுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து அக்யூரேட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, பகலில் எடுக்கிறதுக்கு எந்தளவுக்கு இருக்குது, ஃபோட்டோஸ் எல்லாமே கிளாரிட்டி எப்படி இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாமே வந்து பாருங்கள். நான் டீட்டெயிலாக ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் வச்சு நிறையா வீடியோஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் டெஸ்ட், கேமிங் டெஸ்ட், ரிவ்யூ வீடியோ இது எல்லாமே அடுத்தடுத்து வந்து வரும். எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட குவாலிட்டி எப்படி இருக்குது, கண்டென்ட்டோட ப்ரெசன்டேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே வந்து வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷன் ஃபார் டெக் வித் தமிழ். நன்றி.